Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் நம்ம சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து சவுண்டை எமிட் பண்ணுறது இல்லைனா ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம்னுட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு ஸ்டேஷ்னரி அப்சர்வரை வந்து அந்த சவுண்ட் வந்து தாண்டி ட்ராவல் பண்ணுது. அப்படி தாண்டி ட்ராவல் பண்ணுறப்ப அதோட அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னென்னு எடுப்போம்னா என் டேஷ்னுட்டு எடுப்போம். அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு half ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம எப்போதும் என்னென்னு எடுப்போம். அந்த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியோட ஹாஃபாக இருக்கும் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃபாக இருக்குங்கிறப்ப 1/2 இன்ட்டு என். எதுக்கு இன்ட்டு என் போடுறோம்னா, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியோட 1/2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை வந்து என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, என் டேஷோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா n/2ன்னுட்டு சொல்லியிருக்காங்க. 1 இன்ட்டு என் வந்து என் கிடைக்கும். அதனால் n/2ங்கிறது எனக்கு என் டேஷோட வேல்யூவாக இருக்கும். அடுத்தது, ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து அந்த லிசனரையோ ஒரு அப்சர்வரையோ தாண்டி போச்சுன்னா அதோட அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, n டேஷ் இஸ் ஈக்குவல் டு v/v + vs இன்ட்டு என்னங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ நம்ம n டேஷுக்கு பதிலாக என்ன கன்சிடர் பண்ணலாம்னா n/2ன்னுட்டு கன்சிடர் பண்ணலாம். நான் n/2 இஸ் ஈக்குவல் டு v/vs இன்ட்டு n. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற எண்ணை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு டிவிஷன் ஆகும். அதாவது ஈக்குவல் டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா டிவிஷன் ஆகும். அப்படின்னா n/2n இஸ் ஈக்குவல் டு v/v + vs. இப்போ என்னும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்குன்னா 1/2 இஸ் ஈக்குவல் டு v/v + vs. இப்போ எனக்கு டிவிஷனில் இருக்கிற v + vsஐ நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா v + vs /2 இஸ் ஈக்குவல் டு vன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது, டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த 2வை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா v + vs இஸ் ஈக்குவல் டு 2vன்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்க கண்டிஷனை திருப்பி இந்த பேஜில் எழுதிக்கிறேன். v + vs இஸ் ஈக்குவல் டு 2vங்கிற கண்டிஷனை எழுதிட்டேன். அடுத்தது, எனக்கு இந்த vயை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் ஆயிரும். நான் vs இஸ் ஈக்குவல் டு 2v - v. அப்படின்னா vs இஸ் ஈக்குவல் டு 2vல v போச்சுன்னா எனக்கு vன்னு கிடச்சிருக்கும். கொஷினில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஸ்பீடில் வந்து சோர்ஸ் வந்து அந்த அப்சர்வரை தாண்டி வந்து ட்ராவல் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த சோர்ஸோடைய ஸ்பீடும் அதுவும் ஈக்குவலாக இருக்குங்கிற கண்டிஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.